ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியுடைய 3வது பக்கத்தில் இருக்கும். இன்றைக்கி இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டுடைய முக்கியமான மீதி கட்சிகள், அவங்க செயல்பாடுகள், பலம் பலவீனங்கள், மக்கள் நம்பிக்கை, இதுகளுக்கு ஏற்ற மாதிரியான இந்த கட்சிகளுக்கான ரேட்டிங், இந்த எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம மீதி முக்கியமான கட்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. 1989 வருஷம் டாக்டர் ராமதாஸால் நிறுவப்பட்ட வன்னியர் இயக்கத்தில் அது உருவானதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்களுடைய முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு மற்றும் அந்த வன்னியர் சமூகத்துக்கான கல்வி முன்னேற்றம். அடுத்து இவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 1990களிலிருந்து 2000 வரைக்கும் நார்த் தமிழ்நாட்டில் இங்கே வளர்ச்சி ரொம்ப வேகமாகவே இருந்தது. அதுக்கு காரணம் இவங்களுடைய வன்னியர் ஜாதி அடிப்படையிலான அந்த ஒருங்கிணைப்பு தான். அப்புறம் கூட்டணி முறை மூலமாக தான் இவங்க வட தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்தாங்க. அடுத்து இவங்களுடைய தேர்தல் பயணம்னு பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 2001 வரைக்கும் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே கூட மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு பல எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிச்சாங்க. அடுத்து 2006 டிஎம்கே கூட கூட்டணி வச்சு சில எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிச்சாங்க. அடுத்து 2011 அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இவங்களுக்கு கிடைச்சது. அடுத்து 2016 இவங்க தனியா போட்டி போட்டதுனால எந்த ஒரு சீட்டும் இவங்களால வின் பண்ண முடியல. அடுத்து மறுபடியும் போன 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல மறுபடியும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 5 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனா இந்த 2026 எலெக்ஷன்ல ஜெயலலிதாவுடைய உயிரை எடுத்துச்சு, ஜெயலலிதாவுடைய உயிர் தோழியான சசிகலாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா ராம்தாஸ் தன்னுடைய மகன் அன்புமணியோட ஏற்பட்ட கருத்து மோதல்னால அன்புமணி இப்ப தனியா வேற கட்சியை ஆரம்பிச்சு அவரும் போட்டி போறாரு. முந்தைய புராண காலத்துல இதிகாச காலத்துல மாம்பழத்துக்காக முருகன் பிள்ளையாருங்கிற அண்ணன் தம்பிகள் சண்டை போட்ட மாதிரி இப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சியவும் மாம்பழ சின்னத்தை யார் கைப்பற்றுறதுன்னு அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கரமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இவங்களும் இப்ப ரீசெண்டா தன்னுடைய போட்டியாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சாதனைகள் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுடைய வன்னியர் சமூகத்துக்கு தேவையான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல தங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னு இவங்க முக்கியமா ரொம்ப போராடுறாங்க. அடுத்து இவங்க இந்த நீட் எதிர்ப்பு, மதுபான எதிர்ப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக ரொம்ப குரல் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த கட்சியோட முக்கியமான பலம்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி எந்த கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாலும் தங்களுக்கு தேவையான சீட்டுகளை கேட்டு வாங்குறதுல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கட்சி தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. முதல்ல இவங்க தன்னுடைய சாதி அடையாளத்தை வெளிப்படையா வச்சு செயல்படுறதுனால இந்த கட்சியுடைய அதிரடி நேரடி நடவடிக்கைகள் எல்லாமே வன்முறையா மாறின வரலாறு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணமா ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தீவிரமா பேசின பேச்சுக்களுக்காக ஜெயலலிதா கவர்மெண்டால் அப்ப அரெஸ்ட் செய்யப்பட்டாங்க. இது நடந்தது 2013 ஏப்ரல் மாசம். அதனால பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டதுனால சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான பொது சொத்துக்களுக்கு சேதாரம் உண்டாக்குறாங்க இந்த கட்சிக்காரங்க. அப்ப சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா இந்த கட்சியை ஒரு தீவிரவாத அமைப்போட கம்பேர் பண்ணி பேசுனதுனால இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ரொம்ப கோவப்பட்டு அப்ப ரோட்ல போயிட்டு இருந்த பஸ்கள் உட்பட 850 வாகனங்கள் மேல பெட்ரோல் குண்டுகளை வீசி எறிஞ்சு ரொம்ப சேதாரம் உண்டாக்குறதுனால இந்த கட்சியை தடை பண்ற அளவுக்கு ஜெயலலிதா மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ராமதாஸையும் அவர் மகன் அன்புமணியவும் 12 நாட்கள் ஜெயிலில் வச்சு பின்னால ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் 2019 வருஷம் பூன்பரப்பிங்கிற ஊர்ல இவங்க வன்முறையில் ஈடுபட்டு நிறைய தலித் மக்கள் கூட இவங்க மோதலில் ஈடுபட்டாங்க. அப்ப அந்த பூன்பரப்பி ஊர்ல இருந்த நிறைய பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க. நிறைய தலித் வீடுகள் தாக்கப்பட்டன, சேதப்படுத்தப்பட்டன. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதியில் இருந்த தலித் குடியிருப்புகள் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களிச்சதுனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்கள் இந்த தலித் மக்கள் மேல ரொம்ப பயங்கரமான தாக்குதல் நடத்தினதா ஒரு ரிப்போர்ட் வந்தது. அடுத்து 2020 நவம்பர் மாதம் எங்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை இங்க வன்னியர் சமூகத்துக்கு 20% உள் ஒதுக்கீடு வழங்கணும்னு ராமதாஸ் 2020 டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தார். அந்த போராட்டங்கள் நடந்தப்ப 500க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் சென்னையில நுழைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க தடுக்க போனப்ப இவங்க எல்லாரும் ட்ரெயின் மேல கல்ல எரிஞ்சிருக்காங்க, போக்குவரத்தை மறிச்சிருக்காங்க. அப்புறம் 2021 பிப்ரவரி 26ஆம் தேதி இவங்களுடைய வன்னியர்களுக்கு 10.5% ஒதுக்கீடு ஒதுக்குற ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அதிமுக அதை பின்னால நிறைவேற்றவும் செஞ்சாங்க. இவங்களுடைய அடுத்த மைனஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல உள்ள அந்த ஜாதிய ஒரு இமேஜ், அதனால மற்ற சமூக அமைப்புகளுடைய ஆதரவு இவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம மாநில வாரியான ஒரு விரிவாக்கம் இந்த கட்சிக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் இவங்களுடைய வளர்ச்சி அப்படியே நின்று போச்சு. அடுத்து இவங்க கூட்டணி கட்சிகளே அதிகம் சார்ந்ததுனால
இவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான ஒரு தனித்துவம் இல்லை. அடுத்து இவங்க மேல உள்ள அந்த இளைஞர்கள் ஆதரவு இப்ப அந்த நாம் தமிழர் கட்சி தாவேக கட்சியினால ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடுத்த ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா நடிகர்கள் முக்கியமா ரஜினி மாதிரியான உச்ச நடிகர்களுடைய ஆதரவு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்காம போச்சு. அதுக்கு காரணம் 2002 ரஜினியுடைய பாபா படம் ரிலீஸ் ஆனப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப பிரச்சனை பண்ணதுனால ரஜினி தன்னுடைய ரசிகர்களுக்கு போட்ட உத்தரவுப்படி அடுத்து வந்த எலெக்ஷன்களை இவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தவிர மற்ற கட்சிகள் ஓரளவுக்கு வளரணும்னா அதுக்கு தமிழ்நாட்டு உச்ச நடிகர்கள் மற்றும் அவங்க ரசிகர்களுடைய ஆதரவும் கண்டிப்பா வேணும். இப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நடவடிக்கைகள், மக்கள் நம்பிக்கை, இவங்களுடைய பலம் பலவீனங்கள், இவங்க சாதனைகள் அடிப்படையில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 10க்கு 2 ஸ்டார்கள். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for apply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmi@gmail.com. Thank you for watching this advertisement. அடுத்து நம்ம பார்க்க போற கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த கட்சியோட தோற்றம் பாத்தீங்கன்னா 1996 இந்தியாவுடைய தேசிய கட்சியான இந்திரா காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்த மூப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மாநில காங்கிரஸ். காரணம் அந்த 1996 வந்த அசம்பிளி எலெக்ஷன்ல இந்திரா காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஊழல் கட்சின்னு பேர் எடுத்த அதிமுக கூட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணுறது மூப்பனாருக்கு சுத்தமா பிடிக்கல. அடுத்து இந்த கட்சியுடைய ஆரம்ப வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 முதல்ல டிஎம்கே கூட கூட்டணி வச்சதுனால மக்கள் மத்தியிலே உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைச்சது. அதுக்கு பெரிய காரணம் மக்களுக்கு அதிமுக மேல இருந்த ஒரு அதிருப்தி, அடுத்து ரஜினிகாந்தோடைய ஆதரவு, அடுத்து மூப்பனார் மேல மக்களுக்கு இருந்த நேர்மையானவர்ங்கிற ஒரு நல்ல ஒரு இமேஜ். அடுத்து அந்த நேரம் மக்களுடைய பலம் மற்றும் நம்பிக்கையை பெற்ற திமுகவோட இவங்க கூட்டணி வச்சது ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பயணம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1996 அசம்பிளி எலெக்ஷன் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 39 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க. இதுதான் இவங்களுடைய அதிகபட்சமான வளர்ச்சி. அடுத்து 1998-99 லோக்சபா எலெக்ஷன்ல இவங்க போதுமான அளவுக்கு எம்பி சீட்டு ஜெயிச்சாங்க. அடுத்து 2001 அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அடுத்து 2002 ஒரு முக்கிய திருப்பமா இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மறுபடியும் தன்னுடைய தாய் கட்சியான இந்திரா தேசிய காங்கிரஸ்ல மறுபடியும் போய் சேர்ந்தது. அடுத்து 2014 வரைக்கும் இந்த கட்சியை பத்தி ஒரு மூச்சும் காணும், ஒன்னும் பேச்சும் காணும். அடுத்து 2014 மூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன் மறுபடியும் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற சைக்கிளை தூசு தட்டி வெளியில கொண்டு வந்து ஓட்ட ஆரம்பிச்சாரு. அடுத்து 2016 அண்ட் 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. இப்படி ஆரம்பத்தில் 1996 39 எம்எல்ஏ சீட்டு வரை ஜெயிச்ச இந்த கட்சி பின்னால ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இப்ப இந்த தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைமை என்ன பாத்தீங்கன்னா, இந்த கட்சியோட இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப சின்ன கட்சியா சுருங்கிருச்சு. கூட்டணியே இல்லாம இந்த கட்சியினால ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸோட பலம் என்ன பாத்தீங்கன்னா, மூப்பனார் லட்சியம். அதாவது இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சொன்னாலே நமக்கு மூப்பனார் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. அடுத்து இவங்களுடைய கிளீன் பொலிட்டிக் இமேஜ், அடுத்து ஊழலுக்கு எதிரான இவங்களுடைய மிதமான அந்த சித்தாந்தம். அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வலுவான தொண்டர்கள் கட்டமைப்பு இல்ல. அடுத்து மூப்பனாருக்கு பின்னாடி ஒரு மாஸ் லீடர் அந்த கட்சிக்கு இல்லவே இல்லை. அதாவது ஜி.கே. வாசனால அந்த அளவுக்கு ஜொலிக்க முடியல. அடுத்து இவங்களுக்கு போதுமான ஓட்டு வங்கியும் இல்லை. இவங்க கூட்டணி கட்சிகளே சார்ந்திருக்கிறதுனால இவங்களால சுயமா செயல்பட முடியவும் இல்லை. கடைசியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 1996 இருந்து அண்ணாமலை சைக்கிள் மாதிரி ரெக்க கட்டி பறந்த இந்த சைக்கிள் இப்ப தன்னுடைய அடையாளத்தையும் சின்னத்தையும் இழந்து தாமரை சின்னத்துல போட்டி போற அளவுக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு
போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, 1996ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. 0% இம்பாக்ட் தான். அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் ரொம்ப பெரிய கட்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே தமிழ் மாநில காங்கிரஸ் ரொம்ப சுருங்கி போய் அன்னைக்கு 0% கட்சியா இருந்த பிஜேபி இன்னைக்கு வளர்ந்ததுனால அவங்க கட்சி சின்னத்துல போட்டி போடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களும் ஆரம்பத்துல ஊழல் கட்சின்னு பேர் எடுத்த அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டதுக்காகவே காங்கிரஸ்ல இருந்து வெளியேறின இந்த கட்சி ஜி.கே. வாசன் காலத்துல இருந்து இதே அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டதுதான் மக்கள் யாருக்குமே ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு. அடுத்து இவங்களும் தங்களுடைய வேட்பாளர்களை இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஆனா மிச்ச சொச்சம் இருக்கிற மூப்பனார் அனுதாபிகளும் என்னடா இப்ப சைக்கிளிங்கான செயினிங்கானோ போய் தாமரை சின்னத்துல போய் இவங்களுக்கு ஓட்டு போடுவான்னு இவங்களை நிராகரிக்கத்த அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த கட்சி மேல உள்ள மக்களுக்குள்ள நம்பிக்கை, இந்த கட்சியுடைய பலம் பலவீனங்கள் சாதனங்கள் அடிப்படையில் இந்த கட்சிக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 10க்கு 2 ஸ்டார். அடுத்த கட்சியை பத்தி பார்ப்போம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான கட்சி என்ன பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த கட்சியுடைய நிறுவனர் தினகரன். இந்த கட்சி தொடங்கப்பட்ட வருஷம் பாத்தீங்கன்னா 2018. அடுத்து இந்த கட்சி தொடங்கப்பட்ட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு பிளவு, அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய உயிரை எடுத்துச்சு, ஜெயலலிதாவுடைய உயிர் தோழியான சசிகலா குடும்பம் சார்ந்த அரசியல், அடுத்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால உண்டான ஒரு பிரிவு அரசியல், இதெல்லாம் தான் அந்த கட்சியுடைய பின்னணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த கட்சியுடைய ஆரம்ப வளர்ச்சி பாத்தீங்கன்னா 2017-18ல தினகரனுக்கு அதிமுக கட்சியுடைய அதிருப்தியாளர்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமா இருந்தது. அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு இபிஎஸ் முதல்வரா இருந்தாரு. இந்த நேரத்துல நிறைய தொண்டர்கள் அதிருப்தியை தினகரன் பக்கம் வந்தாங்க. அதனால அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்க தொகுதியான ஆர்கே நகர்ங்கிற ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில 2017ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அப்ப முதல்ல போட்டிட்டு தினகரனுக்கு 40,000 ஓட்டுக்கு மேல அதிகமா கிடைச்சு இந்த பை எலெக்ஷன்ல இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இதுதான் இவங்க கட்சியுடைய ஆரம்ப வேகம்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய தேர்தல் பயணம்னு பாத்தீங்கன்னா 2019 லோக்சபா எலெக்ஷன்ல இவங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்கவே இல்லை. அடுத்து 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்க நிறைய தொகுதிகள்ல தனியா போட்டியிட்டாலும் எந்த சீட்டும் இவங்களுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் இவங்க கட்சி ஓட்டுகளை பிரிக்கிற கட்சியா தான் இருந்தது. ஆனா இந்த கட்சியுடைய தற்போதைய நிலைமை என்ன பாத்தீங்கன்னா இவங்களுடைய எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப பலவீனமா இருக்கு. அதே மாதிரி அதிமுக அதிருப்தி ஓட்டுகளை இவங்களால அந்த அளவுக்கு பிரிக்கவும் முடியல. அதான் இவங்க இப்ப ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாங்களே. அடுத்து இந்த கட்சியுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா தினகரனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்து சசிகலாவுடைய நெட்வொர்க், அடுத்து இப்போ இவங்க வசம் இருக்கிற சில விசுவாசமான வாக்கு வங்கிகள், அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய பலவீனம் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரமான ஓட்டு வங்கி கிடையாது. அடுத்து முந்தி மாதிரி இருந்த தொண்டர்கள் பலமும் கிடையாது, ஒரு தெளிவான கூட்டணி சித்தாந்தமும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமா அதிமுக டாமினன்ஸ் இவங்க கட்சியில மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப இவங்க மறுபடியும் அதிமுக கட்சியில ஜாயின் பண்ணனால கிட்டத்தட்ட இவங்க அதிமுக கால ஒழுங்கு சரண்டரான மாதிரி தான். அடுத்து இவங்களும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. கடைசி அந்த கட்சிக்கான செயல்பாடுகள் சாதனைகள் இவங்களுடைய பலம் பலவீனம் மக்களுடைய நம்பிக்கைகள் இந்த அடிப்படையில் இந்த கட்சிக்கான ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 2 ஸ்டார். அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு கட்சி. அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியை நிறுவனர் நடிகர் விஜய். இது அபிஷியலா 2024 அந்த கட்சியை இவங்க தொடங்கினாலும்
இந்த கட்சியோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா 2013 விஜயோட தலைவா படம் ரிலீஸ் ஆனப்ப ஜெயலலிதா அவர்களால் இந்த படத்துக்கு ரொம்ப பிரச்சனை வந்தது. அப்புறம் விஜய் எஸ் சந்திரசேகர் கொடநாடு எஸ்டேட்டுக்கு போய் அம்மா முன்னால கை கட்டி நின்று செக்யூரிட்டி வேலை பார்த்ததெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த கோபத்துல தனக்கு சினிமா பவர் மட்டும் இல்லாம அரசியல் பவர் வேணும்னு விஜய் நினைச்சாரு. அந்த சூட்டோட அவர் ராகுல் காந்தியை போய் சந்திச்சு காங்கிரஸ்ல சேர ஆசைப்பட்டார் நடிகர் விஜய். ஆனா ராகுல் விஜயோட வயச காரணம் காட்டி மறுத்ததுனால விஜய் மக்கள் இயக்கம்ங்கிற அவருடைய ரசிகர் நற்பணி மன்றத்தை விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் ஒரு அரசியல் கட்சியா மாற்ற முயற்சி பண்ணினார். ஆனா எஸ் சந்திரசேகரோட இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அப்பாவுக்கு மகனுக்கும் பிரச்சனை அதிகமாகி அப்புறம் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை விஜய் கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த 2024 விஜய் அபிஷியலா இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. இவருடைய கட்சியில பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் விஜயகுமார், அப்புறம் செங்கோட்டையன், அப்புறம் கிருஷ்ணன் ஜெகதீஷன், இந்த மாதிரி முக்கியமான மூத்த தலைவர்கள் வழிகாட்டுதலோட தன்னுடைய கட்சியை நடத்தி இப்ப தைரியமா 234 தொகுதிகளை -1 233 தொகுதிகளை தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தன்னுடைய முதல் சட்டசபை தேர்தலை சந்திக்கிறார் நடிகர் விஜய். அடுத்து தாவேக கட்சியுடைய வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்சி தொடங்கின உடனே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அடுத்த சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் இந்த கட்சி சார்பா ரொம்ப அதிகமா இருந்தது. அடுத்து இந்த கட்சியுடைய வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா, ரஜினி செய்ய முடியாத விஜய் செய்தாருப்பான்னு இந்த கட்சி மேல ரொம்ப ஹைப் அதிகமா இருந்ததுனால, விஜய் மேல மக்கள் மத்தியில ஒரு ஹைப் அதிகமானதுனால இந்த கட்சியுடைய வளர்ச்சி ரொம்ப அபரீதமாகவே ரொம்ப ஒரு அசுர வளர்ச்சியாவே இருந்தது. ஆனா இந்த கட்சியோட பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதான் நான் மைனஸ் பாயிண்ட்ல பின்னால சொல்றேன். அடுத்து இந்த டிவிகே கட்சியோட தேர்தல் பயணம் பாத்தீங்கன்னா, முதல்ல 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பெரிய லெவல்ல போட்டியிடலனாலும் அதை ஒரு ட்ரையல் பிரீட் மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல தங்களுடைய முதல் தேர்தல் கன்னி தேர்தலை இவங்க போட்டியிட போறாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் இந்த கட்சியுடைய உண்மையான பவர் நமக்கு தெரியும். இப்ப இந்த கட்சியுடைய கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிக பார்வையாளர்கள், அதிக ஆதரவாளர்கள் சொல்ல முடியாது, அதிக பார்வையாளர்களை கொண்ட கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சி தான். ஏன்னா விஜய் எங்க போனாலும் அந்த அளவுக்கு மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா கூடுகிறாங்க. அதுக்கு காரணம் மக்களுடைய கவனம் இந்த கட்சி மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த கட்சியுடைய எலெக்ஷன் ஸ்ட்ரென்த் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ரீசெண்டா தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தன்னுடைய 234 தொகுதிகளுக்கான போட்டியாளர்களை விஜய் ஒரே நாள் ஒரே ராத்திரி அறிவிச்சார். ஆனா அதுல எடப்பாடி தொகுதியில மட்டும் ஒரு கேண்டிடேட் பின்வாங்கிட்டாரு. இவங்க தேர்தல் அறிக்கையும் இவங்க தேர்தல் வாக்குறுதியும் பாத்தீங்கன்னா, அடுத்து இந்த தாவேக கட்சியுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் பலம் நடிகர் விஜய். அடுத்து இந்த நடிகர் விஜய்க்கான ஹியூஜ் ஃபேன் பேஸ். அடுத்து இந்த தாவேக கட்சிக்கு ஆதரவாக திரண்ட இளைஞர்கள் அணி. அடுத்த ஒரு முக்கியமான பலம் இப்போ டிஎம்கேக்கு எதிரான மக்களுடைய அதிருப்தி. அடுத்து இவங்க கட்சியுடைய சோசியல் மீடியாக்கள் மற்றும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான டிவி சேனல்களால் உண்டான அபரீதமான அசுரத்தனமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை கட்சி தலைவர் விஜய் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து இவங்களுக்கு எதிராக நடந்த முக்கியமான சம்பவங்களால மக்கள், முக்கியமா பெண்கள் மத்தியிலே இவங்க மேல ஏற்பட்ட ஒரு அனுதாப அலை. இதுதான் இந்த கட்சியுடைய மிக முக்கியமான ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அடுத்து தாவேக கட்சியுடைய பலவீனம்னு பாத்தீங்கன்னா,